Hi and hello, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து இந்த கிராஸ் பயாஸ் வந்து லாஸ்ட் வீடியோல ஸ்டிட்ச் பண்றது பார்த்தோம் இல்லையா. இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து கழுத்து திருப்பலாம்ங்கறத வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த யூ நெக் வந்து அதோட நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க. ரைட் சைடு ஆஃப் த ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டு பயாஸ் டேப்பை வந்து இதில் கிராஸ் பீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பீஸை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு மேலே அந்த முனையை வந்து அன்ஈவனாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தச்சிக்கிட்டே வரப்போகிறோம். இந்த வீடியோவில் வந்து லைட்டிங் வந்து மிஷினில் இருந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது இப்போ வந்து அது சரியாக சூட் ஆகலைன்னு. நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து எப்பயுமே அதை வந்து கிராஸ் பீஸ் வந்து இழுத்து தைக்கக்கூடாது. அப்படியே வச்சு அதோட ஷேப்லேருந்து இழுக்காமல் அப்படியே லைனாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ இழுக்காமல் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எப்பயுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதும் எண்ட் பண்ணுறதும் அந்த பேக் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து தைச்சாச்சு. இப்போ இதோட கார்னர்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பெண்ட் ஆகணுமோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தை மட்டும் தான் கட் பண்ணணும், தையலை கட் பண்ணக்கூடாது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பிகினர்ஸ், அதில் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. அந்த தையலுக்கும் கிட்ட நெருக்கமாக வந்து இப்போ நம்ம சிசர்ஸ் வச்சு ஷார்ப்பாக வந்து கட் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள், அந்த கார்னர்ஸ் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து திருப்ப போகிறீங்களோ, மடக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி யூ ஷேப் வி ஷேப் இருக்கிற அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த ஒரு இதை திருப்புறீங்க, பயாஸ் வச்சு திருப்புறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி கொடுக்கணும். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வேணும்னா இது மேலே ஒரு படிமான தையல்னு சொல்லுவாங்க, அந்த தையலும் நீங்கள் இதுக்கு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் ஹெம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இது வந்து எப்படி ஹெம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ அப்படியே மடக்கிட்டு நீங்கள் வந்து மடக்கி ஹெம் பண்ணுறது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மடக்கிட்டு ஜஸ்ட்டு அயர்ன் பண்ணிவிடுங்க. அயர்ன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் அதை ஹெம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான டிப்பு. இது வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன். இது டபுள் த்ரெட்டு கிடையாது, முடிக்கும்போது சிங்கிளாக இருக்கும். ஹெம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்காக தனியாக வந்து வீடியோ போடுறேன். இப்போ இது ஃபுல்லாகவே ஹெம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு யூனிக் கட் பண்ணி கிராஸ் பீஸ் வந்து வெட்டி நம்ம வந்து அதே மாதிரியே ஸ்டெப் வைஸ் ஃபாலோ பண்ணி இப்போ ஃபுல்லாகவே நம்ம பண்ணிட்டோம். இது ராங் சைட் பாருங்கள், எவ்வளோ வந்து அழகாக செட்டிலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வந்து திரும்பியிருக்க பாருங்கள். நீங்களும் இதே மாதிரியே ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை நான் திரும்பி வந்து பார்க்குறேன். இல்லை, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.